அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, கும்ப ராசிக்காரர்கள் அவங்களோட விதி அல்லது கர்மாவை தீர்க்கிறதுக்கு எதுவும் வழிகள் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது ராசியா வரக்கூடிய கும்ப ராசி ஒரு ஸ்திர ராசி. இந்த ராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கர்மா அல்லது எழுதப்பட்ட விதியை மாற்றி அமைக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் உண்டா அப்படிங்கறத இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகுது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது 4. அது என்னலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொருளாதார தன்னிறைவு, பணம் இல்லையா? பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில. ரெண்டாவது, அது வர்றதுக்கான சோர்ஸ், அதாவது தொழில் அல்லது வேலை. நமக்கு ஏதோ ஒரு தொழில் ஒன்று இருக்கணும், இல்லைன்னா வேலை ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒரு ஜாப் அப்படிங்கிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம். இந்த ரெண்டும் இருந்தாலும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம்னு இருந்தால் மட்டும்தான் இந்த மனிதனால முழுமை பெற முடியும். நாலாவது, இது எல்லாமே இருந்தால் கூட ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நரகமாயிரும் இல்லையா? பார்ப்போம். நாலாவது, நல்ல ஹெல்த், உடல் நலம் அப்படிங்கிறது முக்கியம். நோய் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 விஷயத்திலையும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அவங்க வாழ்க்கை முறை அமையும், அதை நம்ம எப்படி அந்த விதியை ஃபைன் டியூன் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கும்பராசிக்கு பணம் எப்படி, பணம் வரக்கூடிய வழி என்ன? கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி குருவா வருவார். சோ குரு அப்படினாலே தனகாரகன். இயல்பா கும்பராசிக்காரர்கள் கைராசிக்காரங்க தான், கடுமையான உழைப்பாளிகள். ஆனா கும்பராசி கும்ப லக்னம் வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா வீட்டுல அந்த பண குறைவு அப்படிங்கிறது வராது. அதாவது கஷ்டம் இருக்கும், அதாவது பண தேவைகள் இருக்கலாம், எனக்கு வந்து இது நிறைவேறல, அந்த திருப்தியின்மை இதெல்லாம் இருந்தா கூட நமக்கு வர வேண்டிய பணம் அந்தந்த நேரத்துல நமக்கு கிடைச்சிரும் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில. அதுதான் இந்த கும்பராசியோட தன்மை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு 2, 11 அதிபதி குரு, 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி குருவா வருவாரு. குரு இயல்பாவே ஒரு ஸ்பாவ சுபர், நியாயமா நேர்மையா கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சிரும். இதுல நம்ம எங்க விதி வருது அப்படின்னா, குரு எப்போதும் நன்மைகளை மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவாரு. தீய காரியங்கள்ல ஈடுபட்டு சட்டத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய பணம் கும்பராசி கும்பலக்னத்துக்கு நிக்காது. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். அப்ப கும்பராசி கும்பலக்னத்துல பிறந்த யாருமே வந்து அந்த மாதிரி சட்ட விரோதமா சம்பாதிக்கலையா? சம்பாதிப்பாங்க, ஆனா நிம்மதி இருக்காது. அந்த பணத்தை செலவழிக்கிறதுலயோ அல்லது அந்த பணத்தை அனுபவிக்கிறதுலயோ நிம்மதி இருக்காது. இதை நீங்க எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு இடத்துல ஒரு பணம் வருது அப்படின்னா அது நியாயமாகவும் நேர்மையாகவும் சட்டத்துக்கு உட்பட்டதாகவும் வரிகள்லாம் கெட்டியும் தான் அந்த பணத்தை நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். இந்த வரி ஏய்ப்பு கூட நான் இதுல மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா குரு கம்ப்ளீட்டான சுப கிரகம். 9 கிரகங்கள்ல ஏன் அந்த குருவை மட்டும் ரொம்ப சிலாகிச்சு சொல்றோம் அப்படின்னா, நியாயத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் குரு. அதுவே 2ஆம் அதிபதியா வரும்போது இந்த பணம் சுத்தமா வெள்ள பணம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது வரிகள்லாம் கெட்டி நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாராலையும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு பணம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும். இல்லைன்னா அப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு சட்டத்துக்கு புறம்பான வழியில ஒரு பணம் வருது அப்படின்னா அதை நம்மளால நிம்மதியா அனுபவிக்க முடியாது. இதை நீங்க எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு காம்பினேஷன்ல இருக்கிறதுனால நண்பர்கள், மூத்த சகோதரம் மூலமா உங்களுக்கு பொருளாதார வசதிகள் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ஜனனகால ஜாதகத்துல 11ஆம் இடமும் வலுவா இருக்கணும். அப்பதான் அந்த மூத்த சகோதரம், நம்மளோட நண்பர்கள் மூலமா பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது வந்து ஜெனரலான பலன். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சிம்ம ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ஒரே கிரகமா வரும். அப்போ நண்பர்கள், மூத்த சகோதரம் மூலமா பொருளாதார வாய்ப்புகள், அல்லது அவங்க கூட நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், சொந்த தொழில் கூட்டு தொழிலா பண்ணுவோம், இப்படிலாம் அந்த பணம் வரக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது அமையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குருனா சுத்தமான பணம். சுத்தம்னா இந்த இடத்துல கிளீனினஸ் சொல்லல, அதாவது அழுக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணல. அது வந்து வாய்மையோட வந்த பணம், நியாயமா வந்த பணம், சட்டத்துக்கு உட்பட்டு வந்த பணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். மற்றபடி இளம் வயதிலிருந்து ஒரு 35 வயசுல இருந்தே அந்த குருவானவர் நல்ல பணத்தை கும்பராசிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தசைகள் அப்படிப்பட்ட தசைகளா வரும் இளமையில இருந்து. அடுத்தது, இது வரக்கூடிய சோர்ஸ் வேலை அல்லது தொழில். எந்த மாதிரியான வேலை அமைச்சுக்கலாம் அல்லது எந்த மாதிரியான தொழில் அமைச்சுக்கலாம். இதுல 2 கருத்துகள் சொல்லணும். எல்லா கும்பராசிக்காரர்களுக்குமே ஒரே மாதிரியான வேலையோ அல்லது தொழிலோ நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஜாதகர்களுக்கு வேலை அப்படிங்கிற விதி அமைக்கப்பட்டிருக்கும் அவங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில். சில கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில அமைக்கப்பட்டிருக்கும். அதனால நான் இது 2க்குமே தனித்தனியா சொல்றேன். இப்போ நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம்? ஃபர்ஸ்ட் வந்து சந்திரன் சார்ந்த வேலைகள். சந்திரன் சார்ந்த வேலைகள் அப்படிங்கிறது உணவு, நீர், கடல் வணிகம். மெயினா சந்திரன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபுட் பிசினஸ் தான். ரெஸ்டாரண்ட்டை சின்ன அளவில் போட்டிருக்கவங்களுக்கும் அந்த சந்திரன் வலுவா இருக்கும், பெரிய அளவில் போட்டிருக்கவங்களுக்கும் சந்திரன் வலுவா இருக்கும். அந்த லக்னத்தோட தன்மையை பொறுத்து அந்த இன்டென்சிட்டி அல்லது அவங்களோட அந்த பெரிய
பெரிய அளவுக்கு பண்றாங்களா சின்ன அளவுக்கு பண்றாங்களாங்கிறது தெரியும். இதை ஏன் சந்திரனை மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் அதிபதிங்கிறது ஒரு நபருக்கு கீழே அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கீழே செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறத குறிக்கும். அதாவது அடிமை தொழில், அடிமை வேலை அப்படிங்கிறத குறிக்கும். அதனால தான் 6ஆம் அதிபதியா உங்களுக்கு சந்திரன் வர்றதுனால சந்திரனோட வலுவை பொறுத்து அந்த சந்திரனோட தொழில்களை அமைச்சுக்கிட்டா உங்களோட கர்மாவை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சந்திரனோட தொழில்களை நான் வரிசையா சொல்றேன். ஹோட்டல் தொழில்கள், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேலை செய்யறது, கடல் கடந்து என்ன வேலைனாலும் செய்யலாம். ஏன்னா கடலை குறிக்கக்கூடியது கடகம் தான், சரிங்களா? சரராசி இல்லையா, பெரிய நீர்ப்பரப்பை குறிக்கிறது. அப்போ பெரிய நீர்ப்பரப்பை கடந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனா இது எல்லாமே சொல்றது வேலை. அப்புறம் சந்திரன் வந்து மெயினா குறிக்கக்கூடியது விவசாயம், விவசாயம் சார்ந்த பொருட்கள், பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இது சம்பந்தப்பட்ட வேலைகள், சரிங்களா? இது எல்லாமே சந்திரனோட தொழில்களா வரும். அடுத்தது தொழில் பண்றதா இருந்தா எந்த மாதிரியான தொழில்களை பண்ணலாம்? கும்பராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய், ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அதுக்காக எல்லாரும் கண்ண மூடி ரியல் எஸ்டேட் பண்ணலாம்னு சொல்லல. உங்க ஜனனகால ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒரு மேஜர் ரோல் வகிக்கும். அதை நான் நிறைய வீடியோக்கள்ல உங்களோட தசாபுத்தியை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த தசாபுத்தியை வச்சு நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கை அமைச்சிக்கணும் நான் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்களை நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல நான் மெயினா அந்த ஜென்ரலா எப்படி நீங்க அமைச்சிக்கலாம் உங்களோட கர்மாவை மாத்துறதுக்கு, அதாவது உங்களோட கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு துறைகளுக்கும் எப்படி நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதன் அடிப்படையில் 10ஆம் அதிபதியா செவ்வாய் வர்றதுனால செவ்வாயோட மெயின் காரகமே ரியல் எஸ்டேட், மண்ணு, மனை, கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பொருட்கள், அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸ், இது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி செவ்வாயோட இன்னொரு காரகம் வந்து மருத்துவம். மருத்துவத்துக்கு சூரியனும் புதனும் எங்கேயாவது ஒரு இடத்துல மிக வலுவா இருக்கணும், சிம்மம் வலுவா இருக்கணும், செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு கூட சம்பந்தப்பட்டிருக்கணும் லக்ன ராசிக்கு. இந்த மாதிரி நிறைய கிரிட்டேரியா இருக்கு. இது உங்க ஜனனகால ஜாதகத்தில் தெரியும். மருத்துவம் சார்ந்த துறைகள்லையும் நமக்கு அந்த ஒரு தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி செவ்வாயோட இன்னொரு மேஜரான காரத்துவம் வந்து பாதுகாப்புனா சேஃப்டி துறைகள், போலீஸ், ஆர்மி, ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே அந்த செவ்வாய் குறிக்கும். சில பேர் கேட்கலாம், நான் கும்பராசியா இருக்கிறேன், நான் வேற தொழில்கள்ல இருக்கிறேன், குறிப்பா ஒரு ஆட்டோமொபைல் இருக்கிறேன், அந்த தொழில இருக்கேன், இந்த தொழில இருக்கேன், அப்போ உங்களுக்கு லக்னம் வலுவா இருக்கும். அதனால நான் வந்து செய்யற தொழில் சரிதானா, செய்யற தொழில் சரியில்லையா அப்படிங்கிற கவலைக்குள்ள போக வேண்டாம். இந்த தொழில்கள்ல உங்களுக்கு ஏதோ ஒரு லக் அப்படிங்கிறது எப்போதுமே உண்டுங்கிறத மனசுல வச்சுக்கணும். செவ்வாய் சார்ந்த தொழில்ல எப்போதுமே ஒரு முன்னேற்றம், ஒரு லக் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான திசைகள் வரும்போது அது உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பம் மிக மிக முக்கியம். முதல்ல சொன்ன மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஒரு ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டு தன்னை வந்து ரொம்ப தாழ்த்திக்கக்கூடிய ஒரு ராசி, மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ராசிங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இதுக்கு முன்னால நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்திர ராசிகள் ஏன் அதிகம் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு. அந்த வீடியோல மெயினான விஷயமே அந்த 4 ராசிகள்ல, ஸ்திர ராசியில மொத்தம் 4 ராசி வரும், அந்த 4 ராசிகள்லையுமே அதிகமாக கஷ்டப்படுறது கும்பராசி தான். காரணம் என்னன்னா, சனியோட மூல திரிகோண வீடு. அப்போ குடும்பத்துக்காக, தன்னோட கம்பெனிக்காக, தான் வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்காக, தன் தொழிலுக்காக, எல்லாருக்காகவும் அதிகமான சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன், உங்க குடும்பத்துக்காக நீங்க தியாகம் செய்யறது எல்லாமே சரிதான். அந்த தியாகம் சரியானதா இருக்கணும். எல்லா நேரத்திலையும் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, சில நேரங்களில் சுயநலமாகவும் இருக்கணும். அதுக்கு உங்களோட 7ஆம் பாவம் அப்படிங்கிறத பார்க்கணும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட சிம்மம், சரிங்களா? உங்களோட ராசிக்கு 7ஆம் பாவம் சிம்மமா வரும். சிம்மம் சூரியனோட வீடு. சூரியனோட வீடுனாலே மனைவி கொஞ்சம் அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க, வேற வழியே கிடையாது. மனைவி அல்லது கணவன், அது சூரியனோட குணம் கண்டிப்பா வந்துடும். ஏதோ உங்களை வந்து அப்படியே அதிகாரம் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. இதோட இன்டென்சிட்டி லெவல் கூட குறைய இருக்கலாம் உங்களோட ஜனகால ஜாதகத்தை பொறுத்து. ஆனா இதுக்கு நீங்க சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், சில நேரங்களில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நம்மளை மீறி கோவம் வந்துடும், சண்டை போடுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி நீங்க பிறந்த குடும்பமாகட்டும் அல்லது கல்யாணமாகி வரக்கூடிய புதிய குடும்ப உறவுகளாகட்டும், இதுலலாம் நீங்க உங்களோட சாமர்த்தியமான பேச்சு, புத்திசாலித்தனமான முடிவுகளை வச்சு ஈஸியா சமாளிச்சிட முடியும். உங்களுக்கு இப்போ 7.5 சனி, அஷ்டமத்து சனி, மோசமான திசைகள் வந்தா மட்டும்தான் தவறான முடிவுகள் எடுப்போம். மற்றபடி உங்களோட பேச்சு தான் உங்களோட பெரிய பலம், உங்களோட மனக்குழப்பம் தான் பெரிய பலவீனம். உங்களோட வார்த்தைகளை சரியா யூஸ் பண்ணுவீங்க, நியாயமா இருப்பீங்க, சொன்ன வாக்கு தவற மாட்டீங்க. இதெல்லாம் கும்பராசியோட அடிப்படை குணங்கள். குரு 2ஆம் அதிபதியா வர்றதே உண்மையிலே கொடுத்து வைக்கணும். அது விருச்சிகமும் கும்பமும் மட்டும்தான் வரும். இந்த 2 ராசிக்காரர்களுமே ஓரளவுக்கு சொல்ல காப்பாத்திடுவாங்க. அதனாலேயே உங்களோட பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆனா உங்களை சீண்டி பார்ப்பாங்க. இதுதான் குடும்பத்துல நம்மளை வந்து உயர்த்தி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா நம்மளோட ஹெல்ப் மட்டும் அவங்களுக்கு தேவை. புரியுதுங்களா? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கூட எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது கடைசியா உடல் நலம். உடல் நலத்துல எதுல கவனமா இருக்கணும்? சந்திர தசை வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திரன் தான் உங்களுக்கு நோய்களை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதியா வருவார். இந்த சந்திரன் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வரலாம். கடுமையான மன அழுத்தம், உடல் நலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, 2 நாள் மோசமா இருக்கும். அதாவது உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் சேர்த்து. ஆத்ம பலம் குறைவு கும்பராசிக்கு. மொத்தம் 12 ராசிகள் இருக்குன்னா ஆத்ம பலம்னு சொல்லக்கூடிய உடல் நலமும் மனநலமும் சேர்ந்த ஒரு நிலை, அது
கும்பராசிக்கு கொஞ்சம் குறைவு. அதனாலேயே அதிகமான மன அழுத்தம், அதிகமான அந்த கஷ்டத்தினால வரக்கூடிய மன அழுத்தம் தான், வேற எதுவுமே கிடையாது. சுற்றி இருக்கிறவங்கள நம்மளால நம்ப முடியாது, தொழில் வேலையில் ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலையினால வரக்கூடிய மன அழுத்தம் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ மெடிடேஷன் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சில இடங்களில் சில நேரங்களில் சுயநலமாக முடிவு எடுக்கணும். மற்றவங்களுக்காக நீண்ட நேரம் வேலை செய்கிறது, நீண்ட நேரம் ஒரு இடத்துல காத்திருக்கிறது, நீண்ட நேரம் நமக்கு இரவு தூக்கத்தெல்லாம் தொலைச்சி வேலை செய்கிறது கம்பெனிக்காக, தொழிலுக்காக, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அனாவசியம். நீங்கள் எப்படினாலும் முன்னேற போகிறது உறுதி. ஆனால் அதுக்காக இந்த இன்டென்சிட்டியோட ரொம்ப அக்ரெசிவாக நம்ம ஒரு இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் அந்த எஃபர்ட்ஸை போட்டாலும் உங்களுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அளிக்காது எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா உங்களோட வேவ் லென்த்துக்கு நம்மளோட பயணம் பண்ணுறவங்களால எப்போதுமே ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் குயிக்காக எல்லா விஷயத்தையுமே கிரகிச்சுக்குவீங்க, அந்த கற்பூர மூளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வார்த்தைகளில் சுத்தம் இருக்கும், நாணயம் இருக்கும். இந்த ஒரு ரேரான ஸ்கில்லும் நிறைய பேர்கிட்ட கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம அவங்க கூட அவங்களோட வேவ் லென்த்துக்கு அலைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால மெதுவாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க, அக்ரெசிவாக இருக்க வேண்டாம். அதுதான் அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கான ஒரே வழி. சந்திரன் 6ஆம் அதிபதியாக வந்தால் அந்த மன அழுத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். உடல் பிரச்சனைகள் எல்லாமே வேகமாக தீந்துரும். ஏன்னா சந்திரன் வேகமான கிரகம். 2.5 நாள் தான் ஒரு ராசிலே இருப்பார்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன், வேகமாக கடந்துருவார். அப்போ அது பெரிய பிரச்சனைகளை, பெரிய உடல்நல பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. சந்திர தசை வந்தாதான் உங்களோட லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுதுன்னா அதுக்கு எக்கச்சக்கமான காரகங்கள் வரும். ஆனால் பொதுவாக கும்பராசிக்கு 6ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றது ஒரு வகையில் பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சுப கிரகமாக மாறிடுறாரு, அதுக்கப்புறம் வேகமாக நகரக்கூடிய கிரகம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய நோய்களும் வேகமாக போயிடும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம கும்பராசிக்கு அவங்களோட கர்மாவை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகள் அப்படிங்கிறத, அதாவது உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறாது, அந்த மாறாத விஷயத்தை கூட எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அல்லது அலைன் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.